ராகுல் காந்தி கடந்த 10 வருடங்களாக எதையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மக்களிடம் வலியுறுத்தினாரோ அவையெல்லாம் இன்றைக்கு உண்மையாகி கொண்டிருக்கிறது. இப்போ ராகுல் காந்தியினுடைய ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தொடர்பாக நான் இறுதியில் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போது நிர்மலா சீதாராமனும் மோடியும் பாஜகவும் சேர்ந்து ஒரு செய்தியை சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக ஜிஎஸ்டியை நாங்கள் ஏராளமாக குறைத்திருக்கிறோம். அதனுடைய பலனை மக்களுக்கு அளிக்க வேண்டும் பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இது வரக்கூடிய தீபாவளி நாளுக்கான இந்திய மக்களுக்கான எங்களுடைய பரிசு அப்படிங்கிறத சமூக ஊடகங்களின் வழியாக மிகப்பெரிய அளவில் இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிற தோசை, வீட்டு தோசை சாப்பிட்டு தான் இருக்கிறோம், கடையில் அந்த பெரிய தோசை நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தோசை சாப்பிடணும் போல் இருந்தது. ஒரு கடையில் வழக்கமாக சாப்பிட்றதான், போன மாதம் சாப்பிட்டேன். சரி, இந்த மாதம் போய் நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லி போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த தோசை 80 ரூபா ஒரு தோசை. 80 ரூபா கொடுக்குறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை 85 ரூபா அப்படின்னு சொன்னார். 80 ரூபாவாக இருந்த ஒரு தோசை ஜிஎஸ்டியில் பல்வேறு நன்மைகளை நாங்கள் செய்திருக்கிறோம், ஏராளமான ஜிஎஸ்டி வரிகளை நாங்கள் குறைத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 80 ரூபாக இருந்த தோசை 85 ரூபாவாக மாறி இருக்கிறது. சரி, இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ உலகத்தில் ஏறத்தாழ 193 நாடுகள் இருக்குது. இந்த 193 நாடுகளில் 175 நாடுகள்லையுமே ஜிஎஸ்டி வரி இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவில் நிர்மலா சீதாராமனும் மோடியும் ஆட்சி நடக்கும்போது இந்தியாவிலையும் வித்தியாசம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தோசை கதை சொன்னதுனால தோசைக்கே நான் வரேன், உங்களுக்கு புரியறதுக்காக தோசை கதை வரேன். இப்போ தோசை அப்படிங்கிற ஒன்று உருவாகணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் வேணும்? உளுந்து வேணும், மாவு வேணும், உப்பு வேணும் இல்லையா, கேஸ் சிலிண்டர் வேணும், அதுக்கப்புறம் அடுப்பு வேணும், அதில் தீ மூட்டணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்தால் தான் தோசையாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தோசை உருவாவதற்கான மூலப்பொருட்கள் இருக்குது. மூலப்பொருட்களுக்கு தேவையான பல உதவி பொருட்கள் இருக்குது. இப்போ உளுந்துக்கு ஒரு ஜிஎஸ்டி வரி இருக்குது இல்லையா, ஒரு வரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு ஒரு வரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேஸ் சிலிண்டருக்கு அதுக்கு ஒரு வரி இருக்குது. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்போ இந்த வரியெல்லாம் சேர்த்து தான் தோசைன்னு வருது. இப்போ தோசைக்கு தனியாக ஒரு வரி, சரியா? இப்போ நீங்கள் இந்த மூலப்பொருட்கள் அதற்காக உதவக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஐடிசி என்று சொல்வார்கள். ஐடிசி என்று சொன்னால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்று அதனுடைய விரிவாக்கம். இந்த ஐடிசி என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய பல்வேறு ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே